என் மனம் மலை பாயுதே சுடும் வெயில் கூட ஒரு அழகு உன்னானந்த மோகன வேணுகானமதி. Chennai Silks RD Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar, Velachery, Krompet and Thiruvallur. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today. அப்புறம் அந்த ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் ஒய்ஃப் போன அந்த ஆரம்ப காலகட்டம் ஒரு நேச்சுரல் டெத்தாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்திருக்கவும் ரொம்ப நாளைக்கு எனக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியும். எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு பின்னல் பண்ணி விட்டு கொண்டை போட்டு விட்டு பூவெல்லாம் வச்சு உட்காந்து காட்டுவோம் தலையை, நல்லா காட்டு தலையை அப்படின்னு. வயசாக ஆக தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்னை வச்சு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பேசி இடம்லாம் காமிச்சு எல்லாம் பேசி எனக்கு தங்கறதுக்கு வீடே கட்டித்தரேன்லாம் சொல்லி கடைசியில் பெரிய நாமத்தை உட்காந்து டிவி பார்க்கும்பொழுது பார்த்தா ப்ரோமோ வந்துக்கிட்டு இருக்கு. நான் எந்த சீரியலுக்கு இப்போ லுக் டெஸ்ட்டுக்கு போனணும், நான் எந்த சேனல் என்ன எல்லாமே சொல்லிவிடுவேன். வேறு ஊருக்கே போய்டுற மாதிரி இருக்கேன். ஏன் சார் இங்கே இருக்கலாம், இங்கே இருந்து நம்ம வேண்டாம்மா. ஒன்றா ஆமாம் ஒன்றா தான் பேசுகிறேன் சாரா, சொல்லுங்க அவருக்கு. அண்ணா அண்ணா என்னண்ணா ஆச்சு உங்களுக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஐயா இறந்துட்டாரு, அவருடைய நினைவு இல்லாமல் போயிடுமா. எஸ்பிபி அண்ணா இறந்து போயிட்டாரு, பாட்டு மூலமாக வாய்ஸ் மூலமாக வாழ்ந்துட்டு இருக்காரு. சிவாஜி ஐயா இறந்துட்டாரு, இன்னும் நடிப்பு மூலமாக இன்னும் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கேம்மா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்டிங், டான்ஸிங், சிங்கிங்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல உங்களை நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டாக? இந்த ஃபீல்டில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராதா, இருக்குமா இருக்காதா, தருவாங்களா மாட்டாங்களா, போவோமா மாட்டோமா, இப்படி இந்த மாதிரியான பல கொஸ்டின்ஸ் இருக்குது மைண்டில். ஏன்னா நிறையா கூப்பிட்டு நம்மளை வந்து இந்த கேரக்டர் இப்படி வாங்க லுக் டெஸ்ட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. போயிட்டு நம்ம லுக் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்த பிறகு நான் இல்லைன்னு கூட இன்ஃபார்ம் பண்ணுறது இல்லை, நம்மளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது சொல்லணும் இல்லையா? ஏன்னா நீங்கள் கூப்பிட்டோடனே ஆசையாக நாங்கள் ஓடி வரோம், ஒரு புது ப்ராஜெக்ட் வருதுன்னு ஓடி வரோம். ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராஜெக்டில் இந்த ஹேர் ஸ்டைல் இருக்கும், அது முடிஞ்சிருச்சு. அப்படிங்கும்போது இந்த புது ப்ராஜெக்ட்டுக்கு இதை கட் பண்ணணுன்னா கூட கட் பண்ணிவிடுவேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஐம் ரெடி டு. ஏன்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட், நியூ லுக்கு வேணும் இல்லையா? அப்படியே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இப்படியே கூப்பிட்டு 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 நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு என்ன நம்பிக்கை வரும்? இப்படியே உட்காந்து டிவி பார்க்கும்பொழுது பார்த்தா ப்ரோமோ வந்துக்கிட்டு இருக்கு, நான் எந்த சீரியலுக்கு இப்போ லுக் டெஸ்ட்டுக்கு போனணும். அப்போ நம்மளுக்கு டவுட் வரும்ல. விடாமல் 10 தடவை அடித்து 11ஆவது தடவை ஃபோனை எடுக்க வைக்கிறது நான். என்ன ஆச்சு சொல்லுங்க, இருக்கேனா இல்லையா? இல்லை சார் அது ஃப்ளாஷ்பேக்கில் வரும். அப்புறம் நான் வந்து உண்மையை சொல்லுங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லை சார் அவர் வந்து ரொம்ப ரிச்சு லுக்காக இருக்கார். லுக் டெஸ்ட்டு கூப்பிட்டது நீ, வந்தது நான். அப்போ அந்த லுக்கை மாற்ற வேண்டியது யார் கையில் இருக்குது? எப்பா இந்த லுக்கு இல்லைப்பா, இவருக்கு கொஞ்சம் மாற்றி விடுங்கப்பா லுக்கை அப்படின்னு அங்கே டைரக்டர் உட்காந்துருக்காரு, சொல்லணும்ல. மேக்கப்பில் கொஞ்சம் டல்லு பண்ணுங்க இவரை, அவர் வந்து கொஞ்சம் ஏழை தாத்தா அப்படி. எனக்கு கதையும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது, என்ன கேரக்டர் தெரியாது. தாத்தான்னு சொல்லி நான் போயிருக்கேன். ஓகே, நான் எந்த சேனல் என்ன எல்லாமே சொல்லிவிடுவேன். ஆனால் அது வேண்டாம், அந்த கான்ட்ரவர்சி வேண்டாம். இந்த மாதிரி நிறையா சீரியல்ஸ்க்கு சினிமாவுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு 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 நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்து 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 ஒரு மாதிரி வெறுப்பாயிடுச்சு, போருண்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போது அகைன் ஐம் பிளானிங் என்னுடைய மியூசிக் ஃபீல்டையே நான் வந்து இப்போ திருப்பியும் ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ண போகிறீங்க சார்? என்ன அப்டேட் சார்? மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்க போகிறேன், மியூசிக் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறேன். பட் தட்ஸ் நாட் கோயிங் டு பி இன் சென்னை. சென்னையில் இல்லை, வேறு ஊரில், வேறு ஊருக்கே போய்டுற மாதிரி இருக்கேன் நான். ஏன் சார் இங்கே இருக்கலாம், இங்கே இருந்து நம்ம வேண்டாம்மா. இங்கே இருந்தால் ஐயோ அடுத்து எதாவது நடிக்கலாமா, யாரையும் கேட்கலாமா, நம்ம ஏதாவது சான்ஸ் கேட்கலாமா அப்படின்னு தோணும் மைண்டு.
அதில் மைண்டு செலுத்த முடியாது, அதை சரியாக நடத்த முடியாது. நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னாக்கா இதுதான் என்னுடைய லைஃப்னு சொல்லி அதை நான் பக்காவாக நான் வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச தொழில் பாட்டு, வயலின், கீபோர்ட், டான்ஸு, அதில் நான் மைண்டை செலுத்தலாமே நிம்மதியாக, இல்லையா? ஃப்ரம் மை ஹார்ட் இதை சொல்லணும்னு. ஸோ 2-3 பேர் எனக்கு, ஒரு மிஸ்டர் அனந்த நாராயணன் ஒரு நண்பர், அப்புறம் கார்த்திக்னு ஒரு ஒரு பையன், அப்புறம் வந்து சரண்யான்னு ஒரு பொண்ணு, அவ வந்து என்னுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்கள் உதவிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இவங்களாம் தான் எனக்கு மனுஷ ரூபத்தில் இருக்கிற தெய்வங்கள். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்க எதிர்நீச்சலில், நாங்கள் உங்களோட ப்ரெசன்ஸ் பார்த்துருந்தோம், எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது உங்களுக்கு. ஐயோ பயங்கர ரீச்சு எதிர்நீச்சல். எனக்கு எங்கே போனாலும் இப்போ எல்லாத்தையும் விட்டாங்க. ஸோ எதிர்நீச்சல் சார், எதிர்நீச்சல் அப்பா போகிறாங்க, எல்லாம் அதை தான் சொல்லி இது பண்ணுறாங்க நம்மளை. என்ன சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு உங்கள் போர்ஷனே, இப்படி ஒரு எண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். அதை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? என்னோடய கேரக்டர் அப்படி ஆக போகிறதுன்னு எனக்கு தெரியாது. டைரக்டர் அதை சொல்லலை எனக்கு. நான் வந்து அந்த மாதிரி செத்து போயிடுவேன் சீனில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிவிக்கலை. ஏன்னா நானும் பார்ட் ஆஃப் த சீரியல் இல்லையா? அந்த கதை என்னங்கிறது எனக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா திரும்பி 2 நாள் கழித்து ஷூட்டிங் வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பேன் நான். அன்றைக்கி ஃபைனலாக அந்த ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டுக்கு போயிருந்தேன். அன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சிருச்சு கிளம்பலான்னோடனையும் நான் கிளம்பும்போது கூட கேட்டேன் டைரக்டர்கிட்ட, சார்கிட்ட கேட்டேன், என்ன சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், என்ன சார் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கே தெரியும் அவர், நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டாரு. சரி நான் கிளம்பிட்டேன். சரி அவர் அப்புறமா சொல்லுவார் அப்படின்ட்டு. ஏன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் அங்கே ஒருத்தர் வந்து என்கிட்ட, என்ன சார் திருப்பியும் இந்த வீட்டில் என்ன இந்த குடும்பத்தில் ஆவியாக வரீங்களா அப்படின்னாரு என்கிட்ட. என்ன ஆவியாக வரீங்களா, என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை அந்த அடி அடித்து எல்லாம் பண்ணாங்களே, உங்களுக்கு எதாவது ஆகிடுத்தோ நீங்கள் போயிட்டீங்களோன்னு நினச்சேன் அப்படின்ட்டு போனார். இவர் ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னு அப்போவே ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்புறம் அங்கே நடிக்கக்கூடிய 2-3 ஆர்டிஸ்ட்டு, சார் நீங்கள் ஹாஸ்பிட்டல் சீன் போனீங்களா? இல்லையே போகலையே, எதுக்கு ஹாஸ்பிட்டல் இந்த அடிப்பட்டு நாங்கள் காரில் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. என் டாக்டர் கேரக்டர் சார்கிட்ட வந்து, சார் சீக்கிரம் போங்க ஹாஸ்பிட்டல் போங்க, அப்பா மயக்கம் அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க, அதுக்காக கேட்குறாங்க. இல்லையே ஹாஸ்பிட்டல் போகல, இன்னும் அந்த சீன் எடுக்கலையே அப்படின்ட்டேன். அப்புறம் வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் டப்பிங் போனாக்கா அங்கே தான் பார்க்குற சீன் பேப்பரை, அங்கே வந்து சீன் பேப்பரில் வந்து கடவுள் எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு. ஜனனி கேரக்டர் வந்து கேட்குறாங்க டாக்டர்கிட்ட என்ன ஆச்சு அவருக்குன்னு. அவரை கூட்டிகிட்டு வரும்போதே தலையில் பயங்கரமாக அடிபட்டதுனால அவர் அங்கே கார்லேருந்து இறக்கும்போதே போயிட்டார். போஸ்ட்மார்ட்டம் நடந்துட்டுருக்கு, அப்புறம் பாடியை போஸ்ட்மார்ட்டம் என்னடா ஆச்சு நமக்கு கதையில் அப்படின்னு ஒன்றுமே புரியல. வடிவேலு சொல்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டேன் அப்படியே நான். எப்படி இருக்கும் இல்லையா நம்மளுக்கு அது பார்க்கும்பொழுது. முன்னாடியே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, டக்குன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு ஜீர்ணிச்சிருப்போம், நம்ம தான் பார்க்கலாம் என்ன தான் நடக்குது பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் சாருக்கு மெசேஜ் போட்டேன், சார் என்ன சார் இந்த மாதிரி டைலாக் ஷீட் பார்த்தேன் என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க சார் பதில் வரல. அப்புறம் ஃபோன் பண்ணேன் எடுக்கலை. அப்போது ஒரு 2-3 நாள் ஷூட் இல்லை பிறகு சார் எங்கே ஊருக்கு போயிட்டார் போல. அதுக்கப்புறம் ஊர்லேருந்து வந்த பிறகு நான் வந்து, சார் என்ன சார் எனக்கு நான் செத்து போனது கூட எனக்கு பெருசாக வருத்தமாக இல்லை, நீங்கள் இப்படி எனக்கு சொல்லாமே விட்டீங்களே, எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பீங்க சார், நீங்கள் சொல்லியிருக்கலாமே, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கலாமேன்னு கேட்டேன். பட் அதுக்கு வந்து ரொம்ப அழகான ரிப்ளை கொடுத்துருந்தார். வேறு மாதிரி பிளான் பண்ணேன், அது நடக்கலை, அது பண்ண முடியல என்னால், அதனால் அந்த கேரக்டர் வந்து இது பண்ணணுமா க்ளோஸ் பண்ணுமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நான் உங்களுக்கு சொல்லிட்டாக்க நீங்கள் 2-3 நாள் ரொம்ப அப்செட் ஆகி நீங்கள் வந்து ரொம்ப சென்டிமெண்ட் டைப், நீங்கள் ரொம்ப ஏற்றுக்க முடியாது உங்களால், ஏன் உங்கள் மனசை நான் கஷ்டப்படுவானே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தான் விட்டேன் அப்படின்னு. குட் ரிப்ளை இல்லையா அது, இல்லையா? அது ஒரு 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 மனிதாபிமானத்தோடு சொல்லக்கூடிய ரிப்ளை அது. சரி ஓகே, அப்போ நம்ம தான் அதை கேட்டுட்டு இருந்தாலும் மனசுக்குள்ளே, சார் இருந்தாலும் நீங்கள் ஒரு வார்த்தை எனக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ப்ரிப்பேர்டாக இருந்திருப்பேன்னு. ஏன்னா அப்படியே அதை பார்த்துட்டு ஏன் இவர் அப்புறம் கூப்பிடல என்ன இதெல்லாம் வச்சு இதெல்லாம் படுக்க வச்சா எல்லாம் எடுக்கலையே நம்மளை ஆஸ்பத்திரியிலன்னு நினச்சிட்டேன். அப்புறம் சீன் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டைரக்ட் பண்ணியிருந்தார். என்னை காட்டவே இல்லை, அந்த பொண்ணை அழ வச்சு அவளுடைய ஃபீலிங்ஸை கொண்டு வந்து அதில் இருந்தவங்க எல்லாம் அழுது அந்த என்னுடைய கேரக்டருக்காக அந்த மாதிரி எல்லாம் பண்ணி கடைசியில் அந்த பொண்ணு வந்து நெருப்பு வைக்கிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் ஃபோட்டோ வச்சு எல்லாம் காமிச்சு அந்த மாதிரி காமிச்சிட்டாரு. ஒரு பாலிஷ்டாக
அதுக்கப்புறம் நான் எந்த இடத்துக்கு எந்த ஊருக்கு போனாலும் அம்மா மக்கள் வந்து ஏன் சார் நீங்கள் செத்து போயிட்டீங்க, ஏன் சார் நீங்கள் செத்து போயிட்டீங்க. கொஞ்ச நாள் தான் வந்தாலும் அந்த அளவு பயங்கரமாக ரீச் ஆகிடுச்சு அந்த கேரக்டர் மக்கள் மனசில். அப்படி பார்க்குறவங்களாம் கேட்ட ஒரே கேள்வி அதுதான். ஒரு போஸ்ட் வந்து வருது உங்களை பத்தி, இந்த மாதிரி மோகன் வைத்தியநாதன் சார் வந்து நம்ம கூட இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில போஸ்ட் சமீபத்துல வந்துச்சு. அதை பத்தி நீங்களுமே இப்போ என்கிட்ட சொன்னீங்க, இந்த மாதிரிலாம் போடுறாங்கம்மா, அதை நானே வேற பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டீங்க. அதாவது வேலையில்லா பட்டதாரிகள் பண்ணுற வேலை. ஆமாம், அதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம். மேபி இந்த எதிர்நீச்சல் ஃபோட்டோவை ப்ரோமோவில் பார்த்துருப்பான், மோகன் வைத்தியா பாசிட்டிவேன்னு போட்டான். அதில் விசேஷம் என்னென்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அண்ணா என்னென்ன ஆச்சு, அங்கிள் என்ன ஆச்சு, சார் என்ன ஆச்சுன்னு ஒருத்தராக ஃபோன் பண்ணி கேட்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடம்பு. ஆனால் ஒருத்தருமே வந்து இந்த மாதிரி வந்ததுன்னு சொல்லலை எனக்கு. கொட்டாங்குச்சின்னு ஒரு படம் நடித்தேன், அது யூடியூப்பில் வந்து பயங்கர நிறைய லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அதோட டைரக்டர் சரவணன் சொல்லிட்டு அவர் ஃபோன் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு நாள் சாயந்தரம் ஹலோ அப்படின்னாருண்ணா. ஹலோ அப்படின்னு, மோகன் அண்ணா? ஆமாம் மோகன் அண்ணா தான் பேசுகிறேன் சாரா, சொல்லுங்க அப்படின்னு. அண்ணா அண்ணா என்னண்ணா ஆச்சு உங்களுக்குன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சரவணா என்ன ஆச்சு அப்படின்னு. என்னண்ணா உங்களை பற்றி ஏதோ நியூஸ் வந்ததுன்னு என் தம்பி எனக்கு மெசேஜ் பண்ணி நான் ஃபார்வர்ட் பண்ணான். என்னாச்சு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, என்னாச்சு? இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. சரி என்ன வந்தது அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கன்னு பார்த்தா மோகன் வைத்தியா பாசிட்டிவே ஃபியூ மினிட்ஸ் அகோ. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை, அப்பத்துலேருந்தே அப்படிதான். ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் வருஷம் இருந்து அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஏன் சார் பண்ணலை? தோணலை. ஏன்னா அவளோட இருந்த நாட்கள் அந்த காலங்கள் அது வந்து அது தனி. 14 வருஷம் அவளோட இருந்துட்டேன் கல்யாணம் பண்ணி. அதனால் ஓகே போதும், அந்த நினைவுகளோடையே இருந்துடலாமே. ஏன்னா என்றைக்குமே இன்னொரு கல்யாணம் பண்ணால் கூட அது அந்த லைஃப் தானே, அது மறக்க முடியாது இல்லையா? அதை மனசில் வச்சுக்கிட்டே இன்னொரு பொண்ணுடைய லைஃப்பை நம்ம கெடுக்க வேண்டாம் இல்லையா? நீங்கள் இன்னும் அவங்களுடைய இதுலேயே எண்ணத்துலேயே இருக்கீங்க, அவங்களோட சரியாக பேசாமல், அவங்களோட சரியாக பழகாமல், அவங்களோட வெளியில் போகிறதெல்லாம் அவாய்ட் வேண்டாம். அதை நான் அவாய்ட் பண்ணிக்கலாமே. என்னை சுற்றி மக்கள் இருக்காங்க, எனக்காக பல பேர் இருக்காங்க இல்லையா? எனக்காக நிறைய பேர் இருக்காங்க, என் கூட பழகிறதுக்குன்னு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என் ஃபேமிலி பீப்புளெலாம் இருக்காங்க, என் பிரதர்ஸ் ஒய்ஃப் குழந்தைங்க எல்லோரும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்துக்கும் மேலே கடவுள் என் கூட இருக்கார், துணையாக இருக்கார். அதனால் மனைவி இறந்துட்டாங்கன்னு ரொம்ப நான் அதை வந்து போட்டு மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு பைத்தியம் போகிற அளவுக்கெல்லாம் இல்லாமல். ஏன்னா என் ஒரே விஷயமா நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க சுத்தமாக நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களோட இருந்த நாட்கள், அவங்களோடைய விளையாடின நாட்கள், சண்டை போட்ட நாட்கள், சமாதானமாக போன நாட்கள், அவங்களோட வெளியில் போன நாட்கள், சாப்பிட்ட நாட்கள், தூங்கின நாட்கள் எல்லாம் இங்கே தானே இருக்குது, இங்கேயும் இருக்கா, அதை விட்டு போகாது. ஸோ அவங்க நம்ம கூட தான் இருக்காங்க. இப்போ ஐயா இறந்துட்டார், அவருடைய நினைவு இல்லாமல் போயிடுமா? எஸ்பிபி அண்ணா இறந்து போயிட்டார், ஆனால் பாட்டு மூலமாக வாய்ஸ் மூலமாக வாழ்ந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி தானே எல்லாரும். சிவாஜி ஐயா இறந்துட்டார், ஆனால் நடிப்பு மூலமாக இன்னும் இருக்கார், நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ யாரையுமே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறத விட, ஏன்னா யார் இறந்து போனாலும் நம்மளுடைய லைஃப்பை அடுத்தது அது கண்டினியூ பண்ணணும். நம்ம அதுக்கு நம்மளுக்கு தெம்பு வேணும், நம்மளுக்கு மனசில் ஒரு தைரியம் வேணும், பலம் வேணும், நம்பிக்கை வேணும். இப்போ 64 வயசில் எங்கள் அப்பா போனார், 10 வருஷம் கழிச்சு அதே 64 வயசில் எங்கள் அம்மா போனாங்க. அவங்களுக்கு கல்யாணத்துலேயும் 10 வயசு, 2 பேருக்கும் 10 வயசு தான் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு கல்யாணத்தில். அதே மாதிரி டெத்துலேயும் 10 வருஷம் டிஃப்ரென்ஸில் போயிட்டாங்க. ஓகே, அவங்க போகணுங்கிறது விதி. ஆனால் 108 வயசு எங்கள் தாத்தா இருந்தார், அதை என்ன சொல்லுவீங்கப்பா? அப்போ நம்ம சொல்ல முடியுமா, தாத்தா உயிரை எடுத்துன்னு எங்கள் அப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு? நோ. தனியாக இருக்கோங்கிற ஃபீல் இல்லாமல், தனியாக நீ எப்படி இருக்கேங்கிறத உணர்ந்து அந்த மாதிரி லைஃப்பை ட்ராவல் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதுவும் குழந்தைங்களா இருந்துட்டால் குழந்தைங்களோட இருக்கலாமே. அந்த ஆரம்ப கட்டத்தில் அந்த ஒரு தனிமை எப்படி இருந்தது? ஏன்னா இப்போது நீங்கள் அதில் நிறைய கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் அந்த ஆரம்ப காலம்னு ஒன்று இருக்கு இல்லையா, உங்கள் ஒய்ஃப் போன அந்த ஆரம்ப காலகட்டம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அது வந்து பிகாஸ் அது ஒரு நேச்சுரல் டெத்தாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி நடந்திருக்கவும்
ரொம்ப நாளைக்கு எனக்கு அதுலேருந்து வெளியில் வர முடியல என்னால். ஏன்னா சண்டையோ சச்சரவோ சமாதானமோ கோவமோ தாபமோ இதுவோ எதுவாக இருந்தாலும் நம்ம ஒய்ஃப் கிட்ட தான் நம்ம பேசுகிறோமே தவிர வேறு அடுத்தவங்க வீட்டில் போய் பேசலை. அது ஒரு தனி லைஃப் தான். அவங்களோட சண்டை போடுறது, அப்புறம் கோவப்பட்டுன்னு உட்காந்துருக்கிறது, அப்புறம் அவ வந்து சாப்பிட வரியான்னு கேட்குறது, போ நீ போய் சாப்பிடுங்கிறது, அப்புறம் வந்து வெளியில் போகிறது, வாசலில் சினிமாவுக்கு போகிறது, அதெல்லாம் ஒரு தனி லைஃப் தான். உங்க மனைவி கூட நீங்க இருக்கும்போது அந்த ஒரு அழகிய நினைவுகள் அப்படிலாம் இப்போ கூட நினைச்சா எனக்கு அதை பத்தி நினைச்சா சிரிப்பு வரும். என்னையே அறியாம நான் ஒரு சிரிப்பேனா? என்ன மாதிரி ஒரு விஷயம் சார்? நிறைய விஷயம் இருக்குமா. ஒன்று, குக்கிங்லாம் தப்பு தப்பாக பண்ணுவோம். அது வச்சுட்டு அடுப்பில் தீஞ்சு போயிடும். இது எப்படிம்போ நாத்தமாக இருக்குன்னு. அம்மா நீ தீச்சிட்டு அது நாத்தம் வைக்கிற என்னடி அர்த்தம் அப்படிம்பேன். அப்புறம் திருப்பி நான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன். அது மாதிரி சமையல் நிறையா நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் அவளுக்கு. அது மாதிரி அவளை எந்த இடத்துக்கு போனாலும் நான் தான் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டு, பின்னல் பின்னி விட்டு, கொண்டை போட்டு விட்டு, பூவெல்லாம் வச்சு, வளையல்லாம் எடுத்து கொடுத்து, மேட்சிங்காக எல்லாம் பண்ணி விடுவேன் அவளுக்கு. உட்காந்து காட்டுவோம் தலையை, நல்லா காட்டு தலையை அப்படிம்பேன். சூப்பர் அப்படிம்போம், நல்லா இருக்குது அப்படிம்போம். எடுத்து இப்படி முன்னாடி போட்டு விட்டு பார்ப்போம், இப்போ பீரோவில் கண்ணாடியில் போய்ப்பா அப்படிம்போம். அப்புறம் பூவெல்லாம் கீழே இந்த பூ வச்சு விட்டு சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு. அது மாதிரி சாரியில் அம்மா கட்டி விட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் வச்சு அழகாக இது பண்ணி விட்டு, ப்ளீட்ஸ் எல்லாம் பண்ணி விடுவேன், நிறைய பண்ணி விடுவேன். அது மாதிரி சண்டை போட்டுக்கலான்னு 2 பேரும் பிராண்டிப்போம் அப்படின்னு. அது 2 பேரும் 2 பக்கம் உட்காந்துருப்போம் கோச்சிக்கிட்டு. அப்புறம் அவளாக வருவோம், அதான் அப்படிம்போம், அத்தான் கூப்பிடுவோம். எப்படிப்போம், சரி வா சீக்கிரம். நீங்களே சமைச்சு சாப்பிட்டு? நான் நிறைய சமைச்சு கொடுத்துருக்கேன். அவள் ஆஃபீஸ் போகிறதுனால நிறையா காலையிலே எழுந்திரிச்சு சமைச்சு கொடுத்து, சாயந்தரம் வந்த உடனே சொல்லுவோம், போய் திறந்து பார்ப்போம் இருக்கா அப்படின்னு. உனக்கு வச்சிருக்கேன், இருக்கு எடுத்துக்கோ அப்படிம்பேன். ஷீ ஃபீல் ஹாப்பி ஆக்சுவலி. அது மாதிரி பூ வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. ஆமாம், அவளுக்கு பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி சிமிக்கெல்லாம் போட்டு விட்டு எல்லாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருப்போம். ஷி லுக்ஸ் ஸோ பிரிட்டி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்போம். விஜயலக்ஷ்மி பேர். ஷி லுக்ஸ் வெரி பிரிட்டி. ஸோ உங்கள் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஆகுறப்போ பையன் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பாங்க, விவரம் தெரியாமல் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி சொன்னீங்க இதை பற்றி? 3.5 years அவனுக்கு தெரியக்கூட இல்லை. பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் அம்மாங்கிற ஒருத்தர். ஏன்னா அங்கே அவன் ஹாஸ்டலில் இருக்கும்போது, ஸ்கூலில் இருக்கும்போது நிறையா பேரண்ட்ஸ் அம்மா அப்பாவாக வராங்க, அம்மாலாம் வராங்க, அதெல்லாம் பார்க்குறான். அவங்களாம் பிள்ளைங்களோட கொஞ்சறது அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இன்றைக்கும் அவனுக்கு வந்து 32 வயசாச்சு. இன்றைக்கி வந்து அந்த அம்மா கூட இல்லையேங்கிற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப இருக்குது அவனுக்கு. அண்ட் வந்து இப்போது தனிமை அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரியான ஒரு ஆட்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது தான் அதோட வலிகளும் சரி, அதுலேருந்து எப்படி மீண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து தனிமையாக இருக்கேன், நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அந்த யாருமே இல்லை, நம்ம தனியாக இருக்கோம், அந்த ஒரு தாட் வரப்போ அதுலேருந்து எப்படி சார் மீண்டு வர முடியும்? அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆக்சுவலி. ஏன்னா இப்போ எனக்கு கூட அந்த மாதிரியெல்லாம் மைண்டு வந்து நிறைய மாறி இருக்கு. ஒன்று வந்து வராமல் போகும்போது, ஏன்னா நான் பார்க்காத தோல்விகள் கிடையாது. அதாவது உண்மையாக சொல்லப்போனால், சத்தியமாக சொல்லப்போனால், இதை பண்ணுறேன் அதை பண்ணிடுறேன், அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலாம், அண்ணா அங்கிள் மாமா அப்பா நைனாலாம் பேசி சொல்லி 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 என்னை ஏமாத்தினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா பவித்ரா? எவ்வளவு விஷயங்கள்ல தெரியுமா? உங்களை வச்சு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஏன்னா இதை இப்போ பார்த்தேம்மா 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு, 15 நிமிஷத்தில், சரியா? அந்த மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது, அது ஒரு பிளானிங் போச்சு. அப்படியே விட்டாச்சு, போயிடுச்சு, அது கையை விட்டு போயிடுச்சு. இன்னொருத்தர் வந்துட்டு என்னோடய ஃபேவரட் டிஷ் வந்து பப்பாளி பழ வத்த குழம்பு. அதை பண்ணி அன்றைக்கி அந்த பர்சன் வந்தார், ஒரு வாய் சாப்பிட்டாரு. அண்ணா நல்லா இருக்கே, இது என்ன வத்த குழம்புன்னாரு. பப்பாளி பழ வத்த குழம்பு அப்படின்னு. ஐயோ, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வத்த குழம்பு வியாபாரம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பெரிய நாமத்தை போட்டார், சரியா? இப்போ சமீபத்தில் என்னை வச்சு மியூசிக் கிளாஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்லாம் கூப்பிட்டு பேசி, இடம்லாம் காமிச்சு எல்லாம் பேசி எப்படி கொண்டு வரலாம், ஃபீஸ் எல்லாம் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி பண்ணலாம், பப்ளிசிட்டி எப்படி பண்ணலாம் எல்லாம் பேசி, எனக்கு தங்கறதுக்கு வீடே கட்டித்தரேன்லாம் சொல்லி
கூப்பிட்டு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் வந்து என்னை கூப்பிட்டு கடைசியில் பெரிய நாமத்தை போட்டார். அப்போ இத்தனை தோல்விகளையும் இவ்வளவு ஏமாற்றங்களையும் அவ்வளவு வருத்தத்தையும் அவ்வளவு சோகங்களையும் நம்ம தாங்கிட்டு என்ன பண்ணணும், நம்மளுடைய கர்மா எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். வி ஹாவ் டு அக்செப்ட். டிப்ரெஷன் மைண்டில் இருக்கோன்னு சொல்லி உடனே சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் முடிவா? ஏன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலியில் அவங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னன்னு தெரியாமல் அதை பண்ணிடுறீங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்கப்புறம்? ஸோ தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி ஒரு முடிவெல்லாம் தேடாதீங்க ப்ளீஸ். வாழ்ந்து காட்டுங்க. ஏன் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிக்கணுமா? கஷ்டத்தையும் அனுபவிப்போமே. உங்களுக்கு யாராவது டிப்ரெஷன் மூடில் இருக்கீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், வாங்க ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். உங்கள் மைண்டை நான் மாற்ற முயற்சி பண்ணுறேன். ப்ளீஸ் கம், வெல்கம். சார் நீங்கள் இவ்வளோ ஃபன்னாக நல்லா பேசும்போது ஆனால் இதுக்கு பின்னாடியே இருந்த அந்த வலிகள் கண்டிப்பாக இருந்திருக்கும். எவ்வளோ ஆழமானது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சிக்க முடியுது சார். அந்த டைமில் யாருமே அதை நம்மளே நம்மளை தேத்திக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அந்த டைமில் எப்படி சார் நீங்கள் டேக்கிள் பண்ணீங்க? நம்ம நிறைய பேசுகிறோமா, நிறைய அட்வைஸ் பண்ணலாம். பட் வயசு ஆக ஆக தனிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யூனோ, ராத்திரியில் கதவை தாப்பா போட்டு தூங்குறது கூட பயமாக இருக்குது. தனிமைங்கிறது தனிமை தான். அதுக்கு யாராலையுமே வந்து அதுக்கு இது கொடுக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு நாளும் முழிச்சிக்கும் போதும் பகவானே இன்றைக்கி நீ முழிக்க வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளோதான். ஒருத்தருமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அந்த மனுஷனால்? ஏதோ ஒன்று ஆச்சுனாக்கா எப்படி சொல்ல முடியும், எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இப்போது நான் ஒரு மகளாக உங்ககிட்ட கேட்குறேன், உங்கள் பையன் கூட நீங்கள் போய் இருக்கிறது, ஸ்டே பண்ணியிருக்கிறது அது முடியாதா? என்னதான் அப்பா பிள்ளையாக இருந்தாலும் ஒருத்தருடைய மைண்ட் செட்டு வேறு இல்லையா? ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் பாட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு நான் வந்து சந்தோஷமாக ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களோட இருக்கும்பொழுது அதை அவங்க விருப்பப்படுவாங்களா மாட்டாங்களா, அது அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா ஒன்றும் தெரியாது. ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அப்பா தானே, அதை பற்றி நம்ம அவங்களோட இருக்கிறத பற்றி இல்லை. ஏன்னா நான் என்னுடைய ஒரு ஒரு ஃப்ரீடமில் இருக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதா? அவன் வந்து சேலத்தில் இருக்கான், எங்கேயோ இருக்கான் சேலத்தில். நம்ம போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து பாரமாக இருந்துடக்கூடாது. ஒன்று நம்ம கையில் காசு பணம் இருந்தால் எங்கே வேணாலும் இருந்துக்கலாம். டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது யாராக இருந்தாலுமே. அதனால தானே இப்போது எல்லாருமே வந்து அம்மா அப்பாவை ஹாப்பியாக நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இன்றைக்கி இது கட்டுறாங்க சூப்பராக. அப்போவாது ஓல்டேஜ் ஹோம்னு சொல்லுவாங்க, இப்போ அது கூட இல்லை. இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட் ஹவுஸ் அந்த மாதிரி நிறையா கட்டுறாங்க. நிம்மதியாக இருக்காங்க. எல்லா பேரண்ட்ஸ்லாம் ஃபாரினில் இருக்காங்க, பசங்கள்லாம் வராங்க, லீவுக்கு வராங்க, ஜாலியாக அப்பா அம்மாவோட இருக்காங்க. தே ஆர் என்ஜாயிங். பேரண்ட்ஸும் அதை தான் விரும்புகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய மேரீட் லைஃப் அவங்க லைஃப் தான். அதில் நம்ம வந்து குறுக்கிடக்கூடாது, தலையிடக்கூடாது. நான் இருக்கேன், நீ அங்கே இரு, எப்போ வேணுமோ வா, எனக்கு எப்போ தோன்றதோ நான் வரேன். ஒரு வாரம் இருக்கேன் அவங்க கூட, நீ வா ஒரு வாரம் இரு என்னோட. ஆனாலும் இப்போ நடக்கக்கூடிய சில விஷயங்கள், பெண்களுக்கு நடக்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பெற்றோர்களை நினச்சா ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்குது. கல்யாணத்தையும் பண்ணி கொடுத்து எதுக்கு? எனிஹா, காட் இஸ் கிரேட், அவ்வளோதான். எல்லாமே கடவுளுடைய விருப்பப்படி தான் நடக்கும். நம்ம விருப்பப்படி எதுவும் நடக்காது, நிச்சயமாக நடக்காது, 100% நடக்காது. பட் ஆனால் உங்ககிட்ட இருந்து ஒரு பாடல் வரிகள் கேட்காம இந்த ஒரு இன்டர்வியூவை வந்து நிறைவு பண்ணவே முடியாது. அலைப்பாயுவே கண்ணா என் மனம் அலைப்பாயுதே, மழை மட்டும் அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, உன்னானந்த மோகன வேணுகானமதி அழகு. ரொம்ப லைவ்லியா கேட்டுட்டு அப்படியே கூஸ் பம்ஸா இருந்தது. இது வந்து நான் டீச் பண்ணுற ஒரு மெத்தட். ஏன்னா
2 சாங்குமே ஒரே ராகம். புரியுதா? கானடாங்கிற ராகம். அதனால் இதை சொல்லி கொடுத்து கடைசியில் என்ன பண்ணுவேன், தோட்டுக்கடை ஓரத்தில தோடு பொன்னாங்க தோடு ரெண்டாங்க சின்சாக் சின், அதையும் சொல்லி கொடுப்பேன் பசங்களுக்கு. ஸோ எல்லாமே மிக்சிங் மிக்ஸ்டாக வரும். ஓகே ஸோ ஓகே. இட்ஸ் கால்டு ஃபியூஷன். ஸோ ஐ ஷுட் தேங்க் கலாட்டா பிங்க். ஏன்னா ரொம்ப நாள் என்னுடைய ட்ரீம் கலாட்டா பிங்க்கில் வரணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச் பவித்ரா. காட் பிளெஸ் யூமா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. T Nagar Velachery Krompet and Thiruvallur. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Hindustan Institute of Technology and Science, a hub of innovation, technology and skills. Admissions open now. Apply today.